சிகப்பு நிற இலைகளோடு வசீகரமாக காட்சியளிக்கும் இந்த கீரையின் பெயர் சிகப்பு தண்டு கீரை. ரம்மியமாக காட்சியளிக்கும் சிகப்பு தண்டு கீரை பற்றியும் இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் தற்போது நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கீரைகளை பார்த்தால் நமக்கு சாதாரணமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒவ்வொரு கீரைகளிலும் இருக்கக்கூடிய கனிமங்களையும் மற்றும் சத்துக்களையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம் அன்றாட வாழ்வில் உணவில் சேர்த்துக்கொள்ளும் காய்கறிகளில் மிக ஆரோக்கியமானது இந்த கீரை வகைகள்தான். நாம் பார்க்கும் சிவப்பு தண்டுக்கீரை வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியவை. இது இந்திய, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் பரவலாக பயிரிடக்கூடிய தாவரமாகும். விவசாய நிலங்களில் சிகப்பு தண்டுக்கீரையை பயிரிடுவதற்கு மணல் கலந்த களிமண் அல்லது வண்டல் மண்ணே சிறந்தது. இந்த வகை மண்ணில் கீரை நன்கு வளரும். ஏனெனில் இந்த மண் நீரை நன்கு வடிகட்டவும் காற்றை உட்செலுத்தவும் உதவுகின்றது. கீரை விதைகளை விதைப்பதற்கு முன் மண்ணை நன்கு கிளறி உரம் சேர்த்து மண்ணை பதப்படுத்தி பின்பு விதையை விதைக்க வேண்டும். சிகப்பு கீரைக்கு போதுமான சூரிய ஒளி தேவைப்படும். அதே போன்று மண்ணில் ஈரப்பதம் இருக்குமாறு மண்ணை வைக்க வேண்டும். ஆனால் அதிக நீர் தேங்காமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த சிவப்பு தண்டுக்கீரையை சாகுபடி செய்த 35 முதல் 40 நாட்களில் அறுவடை செய்து இந்த கீரையை பருப்பு வகைகளோடு சேர்த்து அவியல், மசியல், பொரியல் போன்ற பலவிதமான சமையல்கள் செய்து உணவுகளில் உட்கொள்ளலாம். மேலும் இதில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து ஆகியவை அதிகமாக உள்ளன.
இந்த சிகப்பு தண்டுக்கீரையை உட்கொள்வதால் குடல் புண், அல்சர் உள்ளிட்ட புண்கள் ஆறுவதோடு பெண்களின் கருப்பை பிரச்சனைகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுகின்றன. எனவே மனிதர்களுக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகளை தரும் சிவப்பு தண்டுக்கீரையை உணவில் சேர்த்து கொள்வது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யும் என்பதே உண்மை.